சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியில் தனியார் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கும் மாணவன் மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பதாக கூறப்படும் நிலையில் பெற்றோர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சம்பவ இடத்தில் திருப்பத்தூர் டிஎஸ்பி செல்வகுமார் விசாரணை நடத்தி வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நைனா முகமதுவிடம் கேட்கலாம். நைனா முகமது, வணக்கம். அந்த சிறுவன் உயிரிழந்ததற்கான காரணம் கண்டறியப்பட்டதா? தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலைமை என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம். இன்று சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி தனியார் சிபிஎஸ்இ மேல்நிலைப் பள்ளியில் 2ஆம் வகுப்பு பயின்று வரும் 7 வயது மாணவன் அஸ்வின் வழக்கமாக பள்ளி வாகனம் வந்து அழைத்துச் செல்லும் மதுராபுரி வேங்கைப்பட்டி கிராமத்தை சார்ந்த பையன். ஆனால் இப்பொழுது இன்று பள்ளி வாகனம் வராமல் காரில் அழைத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மாலை பள்ளியில் இருந்து பெற்றோர்களை தொடர்பு கொண்டு பாலமுருகன் தகப்பன் பாலமுருகனை தொடர்பு கொண்டு உங்களது பையன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறான் என்று சொல்ல அவர் உடனே விரைந்து சிங்கமுனரி அரசு தாலுகா மருத்துவமனைக்கு செல்ல பார்த்தபோது வாயிலும் காதிலும் ரத்தம் கசிந்த நிலையில் பையன் உயிரிழந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. இது தொடர்பாக பள்ளி நிர்வாகத்தினர் யாரும் அரசு மருத்துவமனையில் இல்லை. இது தொடர்பாக பள்ளி நிர்வாகத்திடம் தொடர்பு கொண்டு கேட்டபோது அனைவரது தொலைபேசி எண்களும் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதாக பெற்றோர் தரப்பில் கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக எந்த மேல்விவரமும் பள்ளியிலிருந்து அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு கிடைக்காத நிலையில் அவர்கள் சிங்கமுனரி 4 முனை சந்திப்பில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக ஆர்ப்பாட்டத்திலும் சாலை மறியலிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். சம்பவ இடத்திற்கு திருப்பத்தூர் காவல் துணை கண்காணிப்பாளர் செல்வகுமார் சென்றிருக்கிறார். இப்பொழுது நிலைமை கட்டுக்குள் இல்லை. கிராம மக்களுடன் ஒன்று கூடி கடுமையான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நைனா முகமது.